சிம்பிளா, ஹெல்தியா, புரோட்டீன் ரிச்சான கசாட்டா ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. மொத்தமா 6 ஃப்ளேவர்ல பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாஃப்ரான பால்ல ஊற வச்சுக்கணும். ரோஸ் ஃப்ளேவருக்காக ஜாம் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கேக்குக்கு தயிர், ஆயில், பவுடர் சுகர், வனில்லா எசன்ஸ், நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்ல க்ரீமியா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, மைதா இல்ல கோதும மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு பால் ஊத்திட்டு, நல்ல ஒரு ஸ்மூத்தான டோ மாரி பேட்டர் மாரி கொண்டு வந்துரணும். டின்ல ஊத்திட்டு, ப்ரீஹீட் பண்ண கடாயில வச்சுட்டு 35 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணணும். ஐஸ்கிரீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விப்பிங் கிரீம் எடுத்துக்கணும். 1 1/2 பாக்கெட் எடுத்துக்கலாம். இது 2 மடங்கு அதிகமா வரும். ஸ்வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க், பவுடர் சுகர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நல்ல க்ரீமியா இருக்கணும். முந்திரி ஃப்ளேவருக்கு நம்ம முந்திரி அரைச்சுக்கலாம். பிஸ்தா ஃப்ளேவருக்கும் பிஸ்தா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொக்கோ ஃப்ளேவர் வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்காக ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்க க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ் எசன்ஸ் இல்ல ரோஸ் ஃப்ளேவருக்காக நம்ம இத ரெடி பண்றோம். ஃபுட் கலர் லைட்டா தான் ஆட் பண்ணியிருக்கோம். சாஃப்ரான் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் கலர் இல்லாம பண்ணியிருக்கோம். பிஸ்தாக்கு மட்டும் லைட்டா ஃபுட் கலர். அது கிரீன் ஃபுட் கலர். இப்போ வந்து முந்திரி ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம செய்ற டின்னுக்கு ஏத்த மாரி கட் பண்ணிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் லேயரா இத தான் வைக்கணும். நீங்க எக் எல்லாமே பண்ணலாம். எக்கோட ஸ்பாஞ்ச் கேக்கும் பண்ணலாம். இது இல்லன்னா பிஸ்கட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாக்லேட் லேயர். 2வது சாஃப்ரான் லேயர், அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணது. மேல டூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஜென்டிலா தான் பண்ணணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் பிஸ்தா ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதே சமயம் ரொம்ப அமுக்கக்கூடாது. எல்லா லேயரும் ஒண்ணாயிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வனிலா ஃப்ளேவருக்காக ஃபைனலா நட்ஸும் நல்லா அரைச்சு வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா ஒரு கையளவு போட்டுறணும். இத வந்து நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 2, 3 நாளைக்கு நீங்க வச்சுருங்க. இல்ல 2 நாள்ல கூட வச்சுக்கலாம். நல்லா செட் ஆயிடும். ஒரு ஸ்லைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத செஞ்சு குடுத்துட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடையில போய் வாங்கி சாப்பிடுறதையே விரும்ப மாட்டாங்க.